இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கு என்று கொடுத்த இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் அதில் 22வது வசனம், அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எவ்வளவு இனிமையான வார்த்தை பாருங்களேன்! ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க வீட்டில் இட பிரச்சனை பயங்கரமாக இருந்துச்சு, நியாயமாக இருந்தது. ஆனாலும் அவனுடைய குணமே ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை பண்ணி இட பிரச்சனை பண்ணி எல்லாத்துக்கும் பணத்தை பறித்து தான் அவனுடைய வேலை. அதுக்கு அவனுடைய ஜாதியையும் அவனுடைய இனத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருந்தான். கடைசியாக என் ஃப்ரெண்டு வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணான். அதாவது அவன் வேதனைப்பட்டு அப்படியே நொந்து போய் நிற்கிற நேரத்தில் நான் அந்த இடத்துக்கு நான் போனேன். அப்பவுமே போகும்போதே மனசுலிச்சு அந்த இடத்துல அந்த இருளின் ஆதிக்கம் பயங்கரம் இருந்துச்சு. நான் அந்த இடத்துல ஜோம் பண்ணிட்டு நான் அந்த இடத்தை விட்டு கடந்து வந்தேன். ரொம்பவே தெரிஞ்சிச்சு, ரொம்ப ஆடுதல் சொல்லி தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணேன். தெய்வமே என்னுடைய பிடரி எங்கள் கைக்கு வரணும். நாங்கள் கலங்கி தச்சு கொடுங்க. என்னை அவங்க ஃபேமிலி மாதிரி பார்ப்பாங்க. அவன் எங்கள் வீட்டுக்கு வந்தால் அவனை எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் பார்ப்பாங்க. அவ்வளோ பாசமாக எங்கள் வீட்டுக்கு என்னன்னாலும் செய்வானா, அவனுக்கு என்னன்னாலும் செய்வேன். எப்படி சொல்ல, அவன் பாக்கெட்லேருந்து நான் எடுத்துக்குவேன், என் பாக்கெட்லேருந்து அவன் எடுத்துக்கிடுவான். எல்லாத்தையுமே ஓப்பனாக பழகுனது. அவன் அண்ணன் இப்போ எங்கள் ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது காசு தாங்கினா கூட அவன் அண்ணன் காசு கொடுப்பாங்க. உண்மையாக எங்களுக்காக செய்வாங்க. அவங்களுக்காக நாங்களும் உண்மையாக செய்வோம். அவங்களும் அவனுடைய பிள்ளைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டான். மனம் மடி வாக்கி அவன் அம்மா கண்ணில் கண்ணீர் வந்தோன்னு நான் தெய்வ சமூகத்துக்கு போயிட்டேன். தெய்வமே நியாயம் செய்யணும், தெய்வமே நியாயம் சாரி. அவனுக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு, அதிகாரிகளை வச்சு உடைக்கிறலாம், முடிக்கிறலாம், அப்படி இப்படின்னு பண்ணுனா கடைசி ஜெயம் அந்த பக்கம் வந்துட்டு இப்போ அவன் மேலே கேஸ் போட்டாங்க கவர்மெண்ட். எப்படி நீ உனக்கு என்ன அதிகாரத்தின் பேரில் எப்படி பிரச்சனை பண்ணுன்னு சொல்லி அவனை கேஸ் போட்டதுனால இப்போ அவன் சம்மனுக்கு ஆஜராக மாட்டேங்கான். இப்போ ஹைகோர்ட்டில் அவனை பிடிவாரண்டு போட்டாங்க. அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, அவன் கோர்ட்டில் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டான். இப்போ ஒவ்வொரு ஆள்கிட்டையாக போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கான், கேஸை வாபஸ் வாங்குங்க, அப்போ பேசி தீர்த்துக்கிட்டாலாம். நான் போய் சொன்னேன், கேஸெல்லாம் வாபஸ் வாங்கக்கூடாது. ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கான். நமக்கு நியாயம் செய்கிற தேவன் இருக்கிறார். தேவன் நியாயம் செய்கிறார். எத்தனை குடும்பத்தை பாதிப்படைய செஞ்சுருக்கான், எத்தனை குடும்பத்தை நொறுங்க பண்ணியிருக்கிறான். அந்த வழி என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். சும்மா நம்ம பலத்துக்கு நம்ம பண்ணிட்டோம், நம்ம விட்டால் அடுத்த ஆள்கிட்ட போவான். அதனால இது எப்படியே விடாதீங்க, நீங்கள் அப்படியே கேஸ் நடத்துங்க, என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்ப்போம். நான் சொல்லிட்டேன், சரி நான் சொன்னதுனால அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அந்த பூமியை அந்த இடம் போகிற லெவலுக்கு போச்சு. ஆனால் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க, தெய்வத்தால் ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க அந்த பூமியை சுதந்திரித்து அவங்க சந்தோஷமாக இப்போ மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. இப்போ அவங்க 2வது தம்பிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு. அந்த கிருமியாக எல்லா காரியத்தையும் செய்தார். அந்த இடத்துல தலகுனிஞ்சு போயிடுவேன், வெட்கப்பட்டு போயிடுவேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் நடக்காது. பூமியை நாம் சுதந்திரித்து நாம் எல்கை கோட்டை நாம் நிரம்புவோம். நம்ம கிட்ட யாருமே வரமாட்டாங்க. நாம் ஜெயம் நமது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. அண்ட் அதே போல் உங்களுக்கும் செய்வார். நீங்களும் பூமியை சுதந்திரித்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தின் பலனையும் அடையும்படி நாம் ஜெபிப்போமா? அந்த தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற நாளுங்களே, யார் அந்த காணொலி வழியாக எனக்கு என்ன வழி, என்ன வாழ்க்கை, இந்த ஊரில் இருக்கிற வாழ்க்கை, எந்த ஊருக்கு போகணும், எங்கே போனால் நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி மனம் குழம்பி அங்கலாய்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து நீ சொல்லுகிறீங்க, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று நீங்கள் சொல்றீங்க. சப்பா, உன்னுடைய வேதனை குறித்து, உன்னுடைய கலக்கத்தை குறித்து நீ பயப்படாத, சமாதானமாக இரு. நான் உன் தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உன் எல்கையை நான் ஆசீர்வதித்து அதை நான் உயர்த்தி கலங்கமில்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் எதிராளிகளை நீ தேடி பார்ப்ப, கிடைக்க மாட்டான். ஆனால் நீயோ பூமியை சுதந்திரித்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சமாதானம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வீங்கன்னு சொல்லி ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது, ஆனா மனசுக்குள்ள 1000 குமுதல்ல நீங்க குமரிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பதறுத, ஏன் வேதனைப்படுவேன், நான் தான் இருக்கிறேன்ல, உன் தேவன் நான் இருக்கிறேன், நீ பயப்படாத, சோர்ந்து போகாத, நல்லா நிம்மதியாக தூங்கு, நல்லா சாப்பிடு, உன் சரீரத்தை பேணிக்கொள், என்கிட்ட ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணது காரியமாக புரிய ஜெபம் பண்ணு. அப்படி இல்லையா, உனக்கு என்ன தோணுதோ நீ புகழ்ந்து பாடு, எனக்கு தனி நேரத்தை கொடுத்து அப்படின்னு ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறாங்க. சோர்ந்து போகாதீங்க, நல்ல ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு நெருங்கிருங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. ஆண்டவரை உயர்த்தி நிறுத்துவார். நீங்க என்ன கவலையே படாதீங்க.
இயேசுவே, இந்த மனுஷனுக்காக நீங்க ஜெபிக்க சொன்னீங்க, நான் ஜெபித்திருக்கிறேன். அந்த ஜெபம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படட்டும் இசப்பா. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அது பிரயோஜனமாக இருக்கட்டும். ஏங்கி தவித்திருக்கிறாங்கல்ல, அந்த ஏக்கத்துக்கு ஈடாக நீ ஆசீர்வதி, உயர்த்தி நிறுத்தும், காத்துக்கொண்டு வழி நடத்தும். ரட்சகர் மீட்பர் இயேசு நாமத்தில் இந்த பிள்ளையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறீங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களை விட்டு எந்த காரியம் போகாது. உங்களுடைய குண்டு மணிக்காக கூட போகாது. ஒரு கடு அளவு கூட, ஒரு ஒரு மண் அளவு கூட உங்களுக்கு போகாது. ஆண்டவர் உங்கள் இடத்தை பாதுகாப்பார், உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார். உங்களுடைய ஏக்கம் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் எனக்காக இப்படி செய்ததுன்னு சொல்லி அந்த நல்ல ஏக்கத்தை வாழ்க்கையில தேவன் கொடுத்து உங்களை உயர்த்துவார். சொந்த போகாதீங்க. அன்னை ஆசீர்வதிப்பார். God bless you.